உங்கள் ஃபோனில் பேக் பட்டன், ஹோம் பட்டன், ரீசெண்ட் பட்டன் இதெல்லாம் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த சின்ன ஐக்கன் தான் அந்த அப்ளிகேஷன். இந்த ஐக்கனை யூஸ் பண்ணி உங்களால் இந்த ஐக்கனை பேக் பட்டனாகவும் ஹோம் பட்டனாகவும் ரீசெண்ட் பட்டனாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐக்கனை யூஸ் பண்ணி உங்களால் நிறைய ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இப்போ சாம்பிளுக்காக நான் ஒரு சில ஃபங்க்ஷன் மட்டும் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஐக்கனை நம்ம சிம்பிள் டேப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐக்கன் நம்மளுக்கு பேக் பட்டனாக ஒர்க் ஆகும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், நம்மளுக்கு பேக் பட்டனும் ஒர்க் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீன் பட்டன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இன்னொரு ஸ்க்ரீனில் இருக்கேன். நம்ம யூஸ்வலாக ஹோம் ஸ்க்ரீன் வரதுக்கு சென்டர் பட்டன் எடுத்து நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகும். இந்த ஐக்கன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், அப்படி யூஸ் பண்ணுற சமயத்தில் நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னா நம்ம எங்கே ப்ரெஸ் பண்ணாமல் டேரெக்டாக இந்த ஐக்கனில் லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகும். அடுத்து ரீசெண்ட் பட்டன் பார்ப்போம். இந்த ஐக்கனை ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரீசெண்ட் பட்டனும் ஒர்க் ஆகும். இப்போது நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு 3 ஃபங்க்ஷன் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது நான் டெமோ பண்ணி காமிச்சிருப்பேன். பட் இந்த 3 ஃபங்க்ஷன் மட்டும் இல்லைங்க, இந்த ஐக்கன் யூஸ் பண்ணி உங்களால் நிறைய ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஒருவேளை உங்களோட ஃபோனில் பவர் பட்டன் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னாலோ இல்லை வால்யூம் பட்டன் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னாலோ அதுக்கு ஆல்டர்னேட்டாகவும் இந்த ஐக்கன் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஐக்கன் யூஸ் பண்ணி உங்களால் நிறைய ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மற்றும் ஆண்ட்ராய்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டச் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷனோட பேர். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டச் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் தரேன், தேவைப்படுறோம் அங்கேயும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MBக்கும் கம்மியாக தான் இருக்குது. 643 KB தான் இந்த அப்ளிகேஷனோட சைஸ். இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஓப்பன் கொடுத்து இந்த அப்ளிகேஷன் எந்த மாதிரி ஒர்க் ஆகும், இந்த அப்ளிகேஷனோட அந்த ஐக்கன் ஸ்டைல் எப்படி மாற்றுறது, ஐக்கனோட சைஸ் எப்படி மாற்றுறது, ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எப்படி செட் பண்ணுறது, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளே போன உடனே உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கும். எல்லா அப்ளிகேஷனும் கேட்குற மாதிரி ஒரு சில பர்மிஷன் நம்மளுக்கு கேட்கும். நான் ஜஸ்ட் கோ டு செட்டிங்ஸ் கொடுங்க. கொடுத்த உடனே நேரத்தில் லாக் ஸ்க்ரீன் பர்மிஷன் ஆல்வேஸ் அலோவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பேக்ரவுண்ட் பர்மிஷன் அலோவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து டிஸ்பிளே பாப்அப் விண்டோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆல்வேஸ் அலோவ் கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. இப்போ இந்த ஃப்ளோட்டிங் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணுங்கள். டர்ன் ஆன் பண்ணுறப்போ இன்னொரு பர்மிஷன் உங்கள்கிட்ட கேட்கும், அக்சசிபிலிட்டி பர்மிஷன் கேட்கும். கோ டு செட்டிங்ஸ் போங்க. இந்த இடத்துல டவுன்லோட் சர்வீசஸ் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே டச் இந்த அப்ளிகேஷனோட நேம் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே அக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ கீழே ஒரு பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துக்கு இங்கே கொஞ்சம் செகண்ட்ஸ் மூவ் ஆகும். செகண்ட்ஸ் போன பிறகு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. 0 செகண்ட்ஸ் வந்த பிறகு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பர்மிஷன் உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதான் அந்த ஐக்கன். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணது அந்த ஐக்கனோட ஸ்டைல் மாற்றிருந்தேன். இந்த ஐக்கனோட ஸ்டைல் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இங்கே ஸ்டைல் அண்ட் பொசிஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 4 வகையான ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். நான் இந்த கலர்ஃபுல் ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ சேஞ்ச் பண்ண உடனே அது இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிஃபால்ட் சைஸ். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஃபால்ட் டிக் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஏற்ற சைஸுக்கு இந்த ஐக்கனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, இதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ முக்கியமாக என்னென்ன டேரெக்ஷனுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் நம்ம செட் பண்ணுறது முதல்ல பார்த்துக்கலாம். இங்கே சிங்கிள் டேப், டபுள் டேப், லாங் ப்ரெஸ், ஸ்வைப் அப், டவுன், லெஃப்ட், ரைட்னு இப்படி நிறைய டேரெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டேரெக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த சிங்கிள் டேப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுறேன். சிங்கிள் டேப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு என்ன ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். மொத்தம் என்னென்ன ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஃபோனை லாக் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அந்த லாக் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன். அடுத்து இது வந்து லாக் ஸ்க்ரீன் ரூட், இது நம்ம மேக்ஸிமம் நம்ம ரூட் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் இந்த ஆப்ஷனை விட்டுறேன். அடுத்து ஹோம் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பேனல் ஓப்பன் பண்ணுற செட்டிங்கை செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ரீசெண்ட் அப்ளிகேஷன் பார்க்க செட் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்விட்ச் பண்ணிப்போம். இப்போ நம்ம கடைசியாக என்ன அப்ளிகேஷன் பார்த்தோமோ அந்த அப்ளிகேஷனை திரும்ப போகிறதுக்காக லாஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்விட்ச் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளோட நோட்டிஃபிகேஷன் அந்த குயிக் செட்டிங் பேனல் அதையும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐக்கன் ஒரு 3 செகண்ட் மறையணும் அப்படின்னா அப்படி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அந்த ஃப்ளோட்டிங் பட்டன் மறையணும் அப்படின்னு அதையும் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன், இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த ஸ்க்ரீனே நம்ம 2 ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த கரண்ட் அப்ளிகேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து ரூட் பண்ணால் மட்டும் தான் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மேலே சொன்ன இந்த கூடிய ஃபங்க்ஷனில் எந்த டைரக்ஷனுக்கு எந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் சிங்கிள் டேப் பண்ணால் பேக் பட்டன் ஒர்க் ஆகினா போதும் அப்படின்றது என்னோட தாட்னால பேக்கையே இந்த சிங்கிள் டேப்புக்கு நான் செட் பண்ணி வச்சுறேன். அடுத்து டபுள் டேப் பண்ணால் எனக்கு ஹோம் கீ வரணும். ஸோ அடுத்து இந்த ஐக்கனை லாங் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ண போகிறேன். இந்த லாங் ப்ரெஸ் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி எங்கே ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த ஐக்கனை லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இது எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெமோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைரெக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஓகேப்பா, ஆனால் எனக்கு பவர் பட்டனுக்கு ஆல்டர்னேட்டாகவும் வால்யூம் பட்டனுக்கு ஆல்டர்னேட்டாகவும் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை முதல்ல சொல் அப்படின்னா அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே குயிக் செட்டிங் பேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது.
இப்போ ஸ்வைப் டவுன் பண்ணோம் அப்படின்னா குயிக் செட்டிங் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்வைப் டவுன் பண்ணுறேன். ஒரு சில ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் குயிக் செட்டிங் பேனல். இந்த குயிக் செட்டிங் பேனலில் நம்ம ஒருவேளை ஃபோன் பவர் கீ லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏரோப்ளேன் மோட், சைலண்ட் மோட், ரீபூட், பவர் ஆஃப் இப்படி இந்த ஆப்ஷன்லாம் வராது. பவர் கீ பண்ணுற ஆப்ஷன் இது எப்படி பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் ஸ்வைப் டவுன் பண்ணுறேன், இந்த பவர் பட்டன் கீ இதை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா பவர் பட்டன் அழுத்தினா என்ன ஃபங்க்ஷன் வருமோ அந்த ஃபங்க்ஷன் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா வால்யூம் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த குயிக் செட்டிங் பேனல் யூஸ் பண்ணி உங்களால் உங்களோட ஃபோனை சைலண்ட் மோட்லையும் போட முடியும், ஜென்ரல் மோட்லையும் மாற்ற முடியும். குயிக் செட்டிங் பேனலை வர வச்சுட்டு இந்த ஸ்பீக்கர் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பட் இப்போ உங்ககிட்ட இன்னொரு பெர்மிஷன் கேட்கும். ஜிடெச்ன்ற அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு கிளிக் பண்ணி அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த குயிக் செட்டிங் பேனலை யூஸ் பண்ணி உங்களால் சைலண்ட் மோட், வைப்ரேஷன் மோடு இல்லை ஜென்ரல் மோடையும் மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வைஃபை ஆன் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கலாம், ரொட்டேஷன் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்க்ரீன் ஆல்வேஸ் ஆனில் இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் உங்களால் இந்த குயிக் பேனலில் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபங்க்ஷன்லாம் நான் எப்படி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் இன்னும் இந்த ஐக்கனை கொஞ்சம் டிசைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டைல் அண்ட் பொசிஷன் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த அதாவது இந்த ஐக்கனோட விசிபிலிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் டிஃபால்ட் எடுத்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐக்கனோட விசிபிலிட்டி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒருவேளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வைப்ரேஷன் வரல அப்படின்னா, வைப்ரேஷன் வேணும் அப்படின்னா இந்த வைப்ரேஷன் ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகணும் அப்படின்றது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை ஃபோனை லாண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ணுறீங்க, ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணாமல் வெர்டிகலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படி வெர்டிகலாக யூஸ் பண்ணுறப்போ இந்த ஐக்கன் உங்களுக்கு மறையணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒருவேளை எதனா வீடியோஸ் எதனா பார்த்துட்ருப்போம், அப்படி பார்க்குற சமயத்தில் இந்த ஐக்கன் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அப்படி லேண்ட்ஸ்கேப்பில் போகிறப்போ மட்டும் இந்த ஐக்கன் உங்களுக்கு ஹைட் ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை மேனுவல் ஹைட் ஆப்ஷன் இருக்குது. இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அவங்களோட ஃபோனில் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் இந்த ஐக்கன் சரியாக ஒர்க் ஆகுது, எல்லா ஃபங்க்ஷனும் சரியாக ஒர்க் ஆகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஏதாச்சும் ஃபங்க்ஷன் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு சில பெர்மிஷன் கண்டிப்பாக எனேபிள் பண்ணி ஆகணும். இங்கே கீப் ரன்னிங் இந்த பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஒருவேளை உங்கள் ஃபோனில் இந்த அப்ளிகேஷன் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீப் ரன்னிங் இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கோ டு செட்டிங் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனில் இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த அப்ளிகேஷன் உங்களோட ஃபோனில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். கடைசியாக இங்கே அதர் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே சில மாடிஃபை ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஐக்கனை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ எத்தனை செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்ற அந்த செகண்ட்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை டெம்பரரியாக மூவ் பண்ணுற டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை டெம்பரரியாக ஹைட் பண்ணுற டைம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்படி நிறைய மாடிஃபிகேஷன் இந்த ஆப்ஷன் உங்களால் பண்ணிக்க முடியும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களோட ஃபோனில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாமல் இருந்து இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டாக இருந்து அப்படின்னா நீங்கள் தாராளமாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒருவேளை அவங்க ஃபோனில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாமல் இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.